பாசிட்டிவ் கொடுக்குற வரிகள் அப்படின்னாலும் நான் சொன்ன உறவுகள் தொடர் கதையும் அவர் தான் அவ்வளோ பாசிட்டிவ் கொடுக்கும். அது அதுல வேதனை தீரலாம், வெறும் பனி விலகலாம்னு எழுதியிருப்பாரு. யோசித்து பாருங்க, இந்த துன்பமெல்லாம் வெறும் பனி மாதிரிப்பா, டக்குன்னு போயிடும், ஏன் கவலைப்படுற? வாழ்வென்பதோ கீதம், வளர்கின்றதோ நாதம், நாள் ஒன்றிலும் ஆனந்தம் எழுதியிருப்பாரு. நீ கண்டதோ துன்பம், இனி வாழ்வெல்லாம் இன்பம் அப்படின்னு இருக்கும். பட் அந்த எதுக்காக பாடுறாருங்கிறது வேற விஷயம். கரெக்ட், அது வேற மாதிரி போயிடும். ஆனா அந்த இதுல பாடுறதுல இந்த ஆலோலம் பாடியிலையும் அப்படிதான். மண்ணுலகில் வந்தோர்க்கெல்லாம் இன்ப துன்பம் ரெண்டும் உண்டு, தாயேந்த துன்பம் போலே துன்பம் அது எங்கும் இல்லை. பூமி என்ற வானம், பூமி என்ற தாயும் உண்டு, வானம் என்ற தந்தை உண்டு, நீங்கிடாத சொந்தம் என்று நீரும் காற்றும் என்றும் உண்டு. அது அது எல்லாத்தையும் இழந்து போன ஒருத்தவனுக்கு நம்பிக்கை கேட்கும்போது அது அப்படி ஒரு நம்பிக்கை கொடுக்குது இல்லையா? எங்களே, நீங்கிடாத சொந்தம் என்று நீரும் காற்றும் என்றும் உண்டு. சொந்தக்காரன் எப்பயும் ஓடி போயிடுவான். ஓகே, எப்பயும் உன்னை விட்டு போகாத சொந்தக்காரங்க 2 இருக்கு, கவலைப்படாது. பூபாலம் பாடும் காலை வந்து வரவேற்கும், காயின்றி நின்ற பின்னை தன்னை என்றும் காக்கும் அப்படின்னு எழுதியிருப்பாரு. ஸோ அந்த ஒரு தாய் தந்தை இல்லது காதலி யாரோ இல்லாத ஒருத்தன் அப்படி கேட்கும்போது அவனுக்கு ஒரு அப்படியே ஒரு ப்ரீஸ் மாதிரி இந்த வரிகள்லாம் வந்து அற்புதம்.